2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? இந்திய மக்களுக்கு மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிரதம மந்திரி மக்கள் மருந்தகம் 2008இல் துவக்கப்பட்டது. 2014 வரை நாடு முழுதும் மொத்தம் 80 மருந்தகங்கள் மட்டுமே துவக்கப்பட்ட நிலையில் 2015இல் பிரதமர் மோடி இத்திட்டத்துக்கு புத்துயிர் கொடுத்தார். தற்போது கோவையில் மட்டும் 1195 மக்கள் மருந்தகங்கள் செயல்படுகின்றன. இதில் 35% மருந்தகங்கள் பெண்களால் நடத்தப்படுகின்றன. அங்கு 2500க்கும் மேற்பட்ட மருந்துகள் கிடைக்கின்றன. தமிழகத்தில் நாள் ஒன்றுக்கு மக்கள் மருந்தகங்களில் 25 கோடி ரூபாய் வரை விற்பனை நடக்கிறது. ஒரு மருந்தகத்தில் நாள் ஒன்றுக்கு குறைந்தது 50 பேர் பயனடைகின்றனர். மத்திய அரசு பாணியில் தமிழக அரசு சார்பிலும் மலிவு விலையில் மருந்து விற்க முடிவு செய்யப்பட்டது. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி 1000 இடங்களில் முதல்வர் மருந்தகங்களை ஸ்டாலின் திறந்தார். இவை கூட்டுறவுத்துறை சார்பில் திறக்கப்பட்டன. அதே நேரம் இந்த முதல்வர் மருந்தகங்களுக்கு முழு அளவில் மருந்துகள் சப்ளை இல்லை என்ற சர்ச்சை எழுந்துள்ளது. 10 மருந்துகள் கேட்டால் 2 மட்டுமே கிடைக்கிறது. பிற வகை மருந்துகளுக்கு தனியார் மருந்தகங்களை நாட வேண்டியுள்ளதாக மக்கள் புலம்புகின்றனர். பல இடங்களில் 1 கிலோமீட்டருக்குள் அடுத்தடுத்து முதல்வர் மருந்தகம் செயல்படுவதால் விற்பனை ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுவதாக மருந்தக உரிமையாளர்கள் புலம்புகின்றனர். இதுகுறித்து அவர்கள் கூறியதாவது: மத்திய அரசின் மக்கள் மருந்தகங்கள் மருந்தியல் அமைச்சகத்தால் துவங்கப்பட்டன. மருந்து கொள்முதல், விநியோகம், சந்தைப்படுத்துதல் போன்றவற்றை ஒருங்கிணைந்த இந்திய மருந்து பொதுத்துறை நிறுவனங்களின் பணியகம் மேற்கொள்கிறது. இது போன்ற கட்டமைப்பு தமிழகத்தில் இல்லை. அவசர கோலத்தில் முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. கொள்முதல் செய்யும் இடத்தில் மருந்துகளை கையாளும் பார்மசிஸ்டுகளும் இல்லை. மக்கள் மருந்தகங்களில் தேவை கருதி 20% வரை வெளியே கொள்முதல் செய்து விற்பனை செய்ய வசதி உள்ளது. முதல்வர் மருந்தகங்களில் அதுபோல வாங்கி விற்க முடியாது. மாவட்ட கிடங்குகளில் 3 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் இருப்பு வைக்கப்படும் என அறிவித்தும் தேவையான மருந்துகள் இல்லை. முதல்வர் மருந்தகங்கள் நடத்துவோர் சார்பில் மதுரையில் 2 நாட்களுக்கு முன் நடந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிப்ரவரி 24 முதல் மார்ச் 15 வரை நடந்த அதிகபட்ச விற்பனையே 30,000 ரூபாய்தான் என தெரிய வந்துள்ளது. தள்ளுபடி 25% உள்ளதால் மக்கள் பயன்பெறும் இம்மருந்தகங்களில் தேவையான மருந்து கிடைக்கும் வகையில் தமிழக அரசு கண்காணித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கூறினர்.